நான் சொன்னது மறந்து போச்சு. ஆனால் நம்ம இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் என்னிட்ட ஒரு கலந்துரையானதே நான் மறந்துட்டேன். ஆனால் வீட்டுக்கு வந்தார், நம்ம அசோக் நகர் வந்தார், நம்மளோட உட்காந்து பேசினார். அதாவது எல்லா திரைப்படங்களும் வந்து ஒரு பிரமிப்பை உருவாங்க, ஒரு பிரம்மையை உருவாக்கும். பிரமிப்பை ஒரு பிரம்மையை உருவாக்கும். உன்னால செய்ய முடியாது அப்படின்னு தான் அந்த படம் கடைசியாக முடியும். அப்போ யாராவது செய்ய முடியும்? அது ரஜினிகாந்தால் தான் செய்ய முடியும், அல்லது தனுஷால் தான் செய்ய முடியும், அல்லது எம்ஜிஆரால் தான் செய்ய முடியும், அது வந்து சிவாஜியால் தான் செய்ய முடியும். அவங்க நினைச்சாதான் திடீர்னு வந்து குதிப்பாங்க, 50 பேர் அடிப்பாங்க. அவங்க நினைச்சாதான் அந்த மாதிரியான வசனங்களை பேச முடியும். அப்போ உங்களுக்கு இது முனைப்பே வந்து முனைமொழிங்கிற நீங்க வந்து அதை எதிர்த்து போராடணுங்கிற உணர்வே அது வந்து திரைப்படங்கள் எல்லாமே ஒரு கலெக்டிவாக இருக்க ஒரு விஷயம் வந்து மக்களாக சேர்த்து முடிவெடுக்கிறாங்க, மக்களாக சேர்த்து அதுக்குள்ளே வந்து ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. நான் வந்து நீங்கள் பிரச்சாரம் செய்யணும்னு நான் சொல்கிறேன். அந்த கண்டென்ட்டுக்குள்ளே வந்து ஒரு இயங்கியலுக்கு முரணான தன்மை இருக்குது. அது எனக்கு எல்லா படங்களின் மீதும் அது வந்து ஒரு பெரிய கேள்வி. வாய்ப்பு இருந்தால் வெற்றிமாறன் மாதிரியான புரட்சிகர சிந்தனையாளர்கள் அல்லது பெரியாரிய சிந்தனை உள்ளவர்கள், மார்க்சியத்தை உள்வாங்கியவர்கள் கான்செப்டை மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு பண்ணால் போகும். அவ்வளோ.